Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரில் நேற்று முன்தினம் காலை போதையில் 3 இளைஞர்கள் சுற்றித் திரிந்தனர். யூடியூப், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு லைக்குகளை அள்ளுவதற்காக ஒரு திட்டம் போட்டனர். மண்டபம் ஒன்றில் தூங்கிய தொழிலாளியை மண்டையை உடைத்து வீடியோ எடுத்தனர். அதன் பிறகு விருதாச்சலம் GH எதிரே உள்ள கடையில் இருந்த 2 பேர் மண்டையை உடைத்தனர். பிறகு GH அருகே சென்ற அரசு பஸ்ஸை மறித்து டிரைவர் மண்டையை உடைத்தனர். தடுக்க வந்த கண்டக்டரையும் தாக்கியுள்ளனர். காலையில் 2 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து நடந்த 3 சம்பவங்களால் விருதாச்சலத்தில் பதற்றம் ஏற்பட்டது. ரோட்டில் போவோர் வருவோரையெல்லாம் மர்ம ஆசாமிகள் தாக்குவதாக மக்கள் வீதியில் உறைந்தனர். இதனால் ரவுடிகளை பிடிக்க போலீசார் துரிதகதியில் விசாரணையை துவங்கினர். அதற்குள் போதை ஆசாமிகள் கொடூரமாக தாக்கும் வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்திருந்தனர். விசாரணையில் விருதாச்சலம் ரவுடிகள் கந்தவேல், சிவா, பாலாஜி என்பது தெரிந்தது. விருதாச்சலம் அருகே உள்ள முந்திரி தோப்பில் பதுங்கியிருந்த 3 பேரையும் சுற்றி வளைத்த போது கந்தவேல் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றார். இதில் 2 போலீசாருக்கு கத்தி குத்து விழுந்தது. உடனே சப் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால் கந்தவேல் காலில் சுட்டு பிடித்தார். சிவா தப்பி ஓடும்போது பள்ளத்தில் விழுந்து கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கந்தவேல், சிவா காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஆனால் பாலாஜி மட்டும் போலீசிடமிருந்து தப்பி ஓடி தலைமறைவானார். மது குடித்துவிட்டு அதற்கு மேல் கஞ்சாவும் அடித்திருந்ததால் என்ன செய்கிறோம் என தெரியாமல் மிருகத்தனமாக நடந்து கொண்டனர் என விசாரணையில் தெரிய வந்தது. போதை இறங்கியதும் பாலாஜி பயந்து போனார். கந்தவேலை போல தன்னையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு விடுவார்களோ என கதறினான். செல்போனை எடுத்தான். என்னை சுட்டு விடாதீர்கள், மன்னித்து விடுங்கள் என போலீசிடமும் மக்களிடமும் மன்னிப்பு கேட்டு கதறி எழுதான். அதை வீடியோவாக பதிவு செய்து போலீசுக்கு அனுப்பினார். பிறகு விருதாச்சலம் போலீசில் சரணடைந்தார். அவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்துருப்பீங்க விருதாச்சலத்தில் துப்பாக்கி சுடு. அது வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஒருத்தர் பேர் கந்தவேலு, ஒருத்தர் பேர் சிவா ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு அண்ணனை மண்டபத்தில் 10 ரூபா போயிட்டு ரிகில்ஸு வசரம் மண்டபத்தில் 10 ரூபா போட்டு அடித்து மண்டையை உடச்சி அது வீடியோ எடுத்து கந்தவேலு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு வைரல் ஆகட்டுங்கோசரம் போஸ்ட்டு போட்டு அது யாரெல்லாம் பார்க்கட்டுன்னு அவர் நாங்கள் அடிச்சிருப்போம். எங்களை தள்ளி விட்டு ஓட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு GH தான் போயிருப்பாருன்னா அங்கே நான் GH தேட்டு போனோம். அங்கே போயிட்டு கடைக்கார அண்ணங்களை 2 பேரை போட்டு அடித்து மண்டையை உடச்சி அங்கே பயந்துட்டு அங்கேருந்து எருமூர் பிஜி மேலே ஏறும்போது தான் அங்கே பஸ்ஸு வந்தது, கவர்மெண்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு நிப்பாட்டி அந்த பஸ்ஸு டிரைவர் அண்ணனையும் கண்டக்டர் அண்ணனும் போட்டு அடித்து அங்கேருந்து அவங்க மண்டையை வச்சு அங்கேருந்து ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி முந்திரி தோப்பில் பூந்துக்கிட்டோம். அங்கே இருக்கிறத நாங்கள் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கந்தவில் என்ன பண்ணிட்டு 2 பேரை கத்தி எடுத்து வெட்டினால சுட்டாங்க. அவனை சுட்டினால நாங்கள் பயந்துட்டு என்ன பண்ணாங்க, வந்து ஓட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓட முன்னாடி சிவான்றவன் தடிக்க விட்டான். நான் வந்து பார்க்கணும் ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போய்ட்டு தான் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது தான் ஃபோனு இந்தமாரி பயந்துட்டு என்னையும் சுட்டுவாங்க. உங்களுக்கு சுட்டாங்கன்னா நம்மளை இது பண்ண நம்மளே போய் சரண்டர் ஆகிடலான்னு நானே விதத்தில் ஸ்டேஷனில் போய்ட்டு சரண்டர் ஆகிடலான்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமுக்கோசரம் வீடியோ போகிறதுக்கோசரம் இந்த தப்பு பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டு பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. நான் பண்ணதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அடிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி